அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று பார்க்கக்கூடிய பதிவு, வெளிநாடு சென்று தொழில் செய்து அதன் மூலியமாக நல்ல உயர்வுகளை பெறக்கூடிய ராசிகள் எவை என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளாகட்டும் அல்லது பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் பெற தன்னுடைய சுக துக்கங்களை தியாகம் செய்து வெளிநாடு சென்று சாதிக்க வேண்டும் என்ற வெறியுடனும் வேட்கையுடனும் பலர் வெளிநாடு சென்று வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதற்காக கடுமையாக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம். அவர்களில் பலருக்கு வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பது போன்று வந்து கிடைக்காமல் தாமதமாய்க்கொண்டே இருந்திருக்கலாம். அதுபோன்ற ராசிக்காரர்களில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சென்று தொழில் செய்ய அதிக வாய்ப்புகளும் அதன் மூலமாக உயர்வடையக்கூடிய யோக பலன்களும் உண்டு. அவை எந்தெந்த ராசிகள் என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் வெளிநாடு சென்று தொழில் செய்ய அதிக வாய்ப்புள்ள ராசிகளில் முதன்மையான ராசி மேச ராசி என்று குறிப்பிடலாம். மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி வருகிறதே, எப்படி வெளிநாடு கிடைக்கும் என்ற எண்ணங்கள் இருக்கலாம். பொதுவாக உங்களது 12ஆம் இடமான வெளிநாட்டு ஸ்தானத்திற்குள் தொழிலுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சஞ்சாரம் செய்வதும், உங்களது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும், உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வெளிநாட்டு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது, இந்த வருடம் வெளிநாடு சென்று தொழில் செய்ய வேண்டும் என்று விருப்பமுடைய மேசராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு சாதிக்கக்கூடிய சூழல்களும் உண்டு. அதனால் மேசராசிக்காரர்கள் 7.5 சனி வருகிறது என்று பொதுவாக பயப்பட தேவையில்லை. வெளிநாடு சென்று தொழில் செய்ய வேண்டும் என்று விருப்பமுடைய மேசராசிக்காரர்கள் இந்த வருடம் தாராளமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலையும் அதன் மூலமாக உயர்வுகளை பெறக்கூடிய நல்ல சூழல்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு மிகுதியாக உண்டு. கடந்த காலங்களில் எவ்வளவோ முறை முயற்சிகளை மேற்கொண்டேன், வெளிநாடு கிடைப்பது போன்று வந்து தனக்கு கிடைக்க வேண்டிய வெளிநாட்டு வேலை அல்லது பதவி பிறருக்கு கிடைக்கிறது, எனக்கு கிடைக்கவில்லை என்ற ஆதங்கங்களை நீக்கி இந்த வருடம் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சாத்தியங்களும் மேசராசிக்காரர்களுக்கு மிக அதிகம். அடுத்து வெளிநாடு சென்று தொழில் செய்ய அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி ரிஷபராசியாகும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் தொழில்காரகனான சனி பகவான் சஞ்சாரம் செய்வதும், உங்களது 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் பிரம்மாண்ட கிரகமும் பெரிய பணத்திற்கு அதிபதியுமான குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும், உங்களது 4ஆம் இடமான சுகம் வீடு வாகனஸ்தானத்தில் வெளிநாட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் சஞ்சாரம் செய்வதினாலும் இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய சாத்தியங்களும் வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். அதனால் தாராளமாக ரிஷபராசிக்காரர்கள் வெளிநாடு சார்ந்த வேலைக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அவை சிறுதூர பயணமாகட்டும் அல்லது நெடுதூர பயணமாகட்டும், எந்த தொழில் சார்ந்த நிறுவனங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் அவற்றில் தான் முயற்சிகளை மேற்கொள்ளலாமா என்ற எண்ணங்கள் இருந்தால் நிச்சயம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நடப்பு திசையில் 2, 6, 10 கிரகங்களுடைய திசையோ அல்லது 12ஆம் இடத்திற்குண்டான கிரகங்களுடைய திசையோ நடைபெற்று இப்பொழுது கோச்சாரத்தில் நகரக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதினால் நிச்சயம் வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய சாத்தியங்களும் வாய்ப்புகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிகம். அடுத்து வெளிநாடு சென்று தொழில் செய்ய அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி கடகராசியாகும். கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்களது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பரிபூர்ணமாக விலகி உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும், உங்களது 12ஆம் இடமான வெளிநாட்டு ஸ்தானத்தில் உங்களது 9ஆம் இடத்திற்கு அதிபதியானவரும் உங்களது 6ஆம் இடத்திற்கு அதிபதியுமானவருமான குரு பகவான் இனி சஞ்சாரம் செய்யப்போவது சுப விரயம் ஆகும். அதனால் கடகராசிக்காரர்கள் இந்த வருடம் தாராளமாக வெளிநாட்டு சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலையும் அதன் மூலமாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற பல நல்ல சுப நிகழ்ச்சிகள் இந்த வருடம் நடைபெறக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. அதனால் கடந்த காலங்களில் அஷ்டமச்சனினால் ஏற்பட்ட பெரும் பொருள் இழப்புகளை இந்த வருடம் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு மிக அதிகம். அடுத்து வெளிநாடு சென்று தொழில் செய்ய அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி கன்னிராசியாகும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு கண்டகச்சனி வருகிறதே, அதனால் இனி வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று ஒரு ஓரத்தில் முடங்கி உட்காராமல், பொதுவாக 7இல் வரக்கூடிய சனி
ஒரு புதிய மாறுதலையும் ஒரு புதிய உயர்வுகளையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கும். ஏனென்றால் தொழில்காரகன் 7ஆம் இடத்தில் பயிற்சியாகும் பொழுதும் உங்களது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உங்களது 7ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் செய்து அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களது 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்வையிடுவதும் வெளிநாட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் உங்களது 12ஆம் இடத்தில் இனி சஞ்சாரம் செய்ய போவதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் கடந்த காலங்களில் ஜென்ம கேதுவினால் தடைப்பட்டு கொண்டே போன வெளிநாடு சென்று சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் கனவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நடைபெறக்கூடிய சாத்தியங்களும் வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். அதனால் கன்னிராசிக்காரர்கள் தாராளமாக வெளிநாட்டு சார்ந்த வேலைக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அங்கே நல்ல நிறுவனத்தில் வேலையும் அதன் மூலமாக உயர்வுகளும் கிடைக்கும். அடுத்து வெளிநாடு சென்று தொழில் செய்ய அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி துலாம் ராசியாகும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழிலுக்கு காரக கிரகமான சனி பகவான் இனி உங்களது 6ஆம் இடத்திற்குள் விபரீத ராஜயோக அமைப்பில் பலம் பெற்று அமர்வதும் உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கேது பகவான் சஞ்சாரம் செய்வதும் குரு பகவான் உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும் நல்லதொரு விசேஷ பலன்களாகும். அதனால் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் தாராளமாக வெளிநாட்டு சார்ந்த வேலைக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு அங்கே தொழில் நிறுவனத்தில் நல்ல வாய்ப்புகளும் அதன் மூலமாக பொருளாதாரத்தில் உயர்வடையக்கூடிய சிறப்புகளும் உருவாகும். அஷ்டம குருவினால் ஏற்பட்ட வழிகளும் பெரும் பணத்திற்கு அதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்ததனால் தேவையற்ற கடன் சார்ந்த தொந்தரவுகளாலும் மன உளைச்சல்களாலும் அதிக கடன்களை வாங்கி அதனால் வேறு வழியே இல்லையா என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சில துலாம் ராசிக்காரர்கள் வெளிநாடு வேலைக்காவது செல்லலாமா என்ற எண்ணம் உள்ளவர்கள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் நல்ல வேலையும் அதன் மூலமாக நல்ல சாதிக்கக்கூடிய சாத்தியங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு மிக அதிகம். அடுத்து வெளிநாடு சென்று தொழில் செய்ய அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி மகர ராசியாகும். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் 7.5 சனியிலிருந்து பரிபூர்ணமாக விலகுவது மட்டுமின்றி உங்களது 6ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஆதிபத்தியத்தை ஏற்படுத்துவார். அது மட்டுமல்லாமல் குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களது 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களது 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தை மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதும் மிகவும் அற்புதமான விஷயமாகும். அதனால் மகர ராசிக்காரர்கள் இந்த வருடம் வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக பொருளாதாரத்தில் மேன்மையடையக்கூடிய வாய்ப்புகளையும் கடந்த 7 வருடங்களாக பெரும் கடன்களில் சிக்கி தவிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எப்படியாவது வெளிநாடு சென்று சம்பாதித்து கடன்களை அடைக்க மாட்டானா என்ற எண்ணங்கள் உடைய நபர்களும் இந்த வருடம் தாராளமாக வெளிநாட்டு சார்ந்த வேலைக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். வெளிநாட்டில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உயர்வுகளை அடையக்கூடிய நல்ல யோக பலன்களும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அடுத்து வெளிநாடு சென்று தொழில் செய்து அதன் மூலமாக உயர்வடையக்கூடிய வாய்ப்புள்ள இன்னொரு ராசி மீன ராசியாகும். மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் வெற்றிகரமாக விரயச்சனி முடிந்து உங்களது ஜென்மத்தில் சனி பகவான் ஜென்மச்சனியாக சஞ்சாரம் செய்கிறாரே, எனக்கு வெளிநாடு சென்று வேலை செய்ய வாய்ப்பு உண்டா என்ற எண்ணங்கள் இருக்கலாம். பொதுவாக சனி பகவான் ஜென்மத்தில் வரும்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு மாறுதலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்லாமல் உங்களது ராசியாதிபதியும் சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களது 12ஆம் இடமான வெளிநாட்டு ஸ்தானத்தை மிக வலிமையாக இந்த வருடம் பார்வையிடுவதும் வெளிநாட்டு கிரகமான ராகு பகவான் உங்களுடைய 12ஆம் இடமான வெளிநாட்டு ஸ்தானத்தில் மிக வலிமையாக அமர்வதும் நல்லதொரு விசேஷமாகும். ஆக குரு பகவானுடைய பார்வையும் வெளிநாட்டு கிரகமான ராகுவினுடைய இயக்கங்களும் உங்களது 12ஆம் இடமான வெளிநாட்டு ஸ்தானத்தில் இந்த வருடம் மிகவும் வலிமையாக பதிவதினால் மீனராசிக்காரர்கள் வெளிநாடு சென்று தொழில் செய்து அதன் மூலமாக சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல உயர்வுகளை அடையக்கூடிய சாத்தியங்களும் உங்களுக்கு மிக மிக அதிகம். அதனால் கடந்த காலங்களில் விரயச்சனியினால் ஏற்பட்ட தொந்தரவுகளை நினைத்து மனரீதியாக குழம்பிக் கொள்ளாமல் நீங்கள் தாராளமாக வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு வெளிநாட்டில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உயர்வடையக்கூடிய யோக பலன்களும் நிச்சயம் உண்டு. மேற்சொன்ன ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சாத்தியங்களும் மிக அதிகம். மற்ற ராசிக்காரர்கள் சற்று கடுமையாக முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுதும் கிரக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஆதிபத்தியத்தினுடைய திசை நடைபெறும் பொழுதும் நீங்களும் வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடம் சகல ஐஸ்வர்யங்களையும் நல்ல மேன்மைகளையும் வெளிநாடு சென்று தொழில் செய்ய வேண்டும் என்ற கனவு நிறைவேறி அதன் மூலமாக உயர்வடைய எம்பெருமானான ஈசன் உங்களுக்கு அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.